கிட்டத்தட்ட 4 வருஷமா வாங்கிட்டு இருந்தாங்க. 2021ல இருந்து இந்த 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபால முழுக்க முழுக்க அதாவது ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு அவங்க 2021ல 22ல சொல்றேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த விற்பனையாளர்களுக்கு பெட்டி தூக்கறதுக்கு இந்த நீ ஒரு 5000 வச்சுக்கோ, வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு 1500 வச்சுக்கோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இவங்க வாழ்றதுக்கு அவங்க பேரை கெடுத்து வச்சாங்க. இவங்கெல்லாம் திருடி சாப்பிட்றதுக்கு அந்த வியாபாரிகளை அந்த மக்கள் வந்து என்ன 10 ரூபாய் இவங்களுக்கு போகும்னு மக்கள் நினைச்சிட்டான். நம்ம அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும். உள்ள வரும்போது தான் தெரியுது அவனை ஏதோ பெரிய கொலை பண்ற குற்றவாளி மாதிரி அவங்கள போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. பட் உண்மை இப்பவும் நான் வேண்டி விரும்பி அந்த தொழிலாளரை கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க. இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ட்விட்டர்ல சோசியல் மீடியால வர வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆராயறதுக்கான குழு இருக்கு. அந்த குழு ஆராய்ச்சி பரிந்துரை பண்ணும். நிச்சயமா அவங்க மேல் நடவடிக்கை